ஸோ அன்பு மகாஜனங்களே, அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்ன சம்பவம் அப்படின்னா, புக் ஃபேர் வந்து போயிட்டு நிறையா புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு விரிவான வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? போகவே இல்லை. சில சூழ்நிலை காரணங்களால என்னால் இந்த வாட்டி புக் ஃபேருக்கு போக முடியலை, முனி ஐயா கிட்ட போக முடியலை. அப்படிங்கிறதுனால வருஷம் முனி ஐயாவுக்கு நான் படையல் போடுவேன். ஆனா இந்த வருஷம் அவர்கிட்ட நெருங்குற நிலையில நான் இல்லை. போய் வாங்கிட்டு வந்தது பிரசாந்த். ஸோ அந்த புக் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அள்ளிக்கிட்டு வந்திருக்காப்புல. அது அப்படி கொஞ்சம் அள்ளிக்கிட்டு இது கொஞ்சம் பையில கொஞ்சம் இது அங்கேயே எடுத்தது. இதுக்கே கொஞ்சம் அப்படியே வரும்போது ரோட்டில் கொஞ்சம் பொருள்னது அப்படிங்கிற மாதிரி இது அங்கேயே இலவசமாக கொடுத்தது. ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோவுக்காக இந்த புக்கு எதுவுமே பார்க்காம இருக்கேன் இவ்வளோ நேரமாக. ஸோ வீடியோ ஆன் பண்ணிட்டே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வரிசையாக ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கவா இதில் ஆரம்பிக்கவா? புக்கில் ஆரம்பிக்கலாம். இது எனக்கு அந்த இதில் வான்கா பதிப்பகத்தில் நண்பர் ஒருத்தர் வந்து பரிசா அப்படியே அள்ளி கொடுத்தாரு. நிறைய புக்கு. அது புளிக்க அப்போ ஒன்று ஒரு குட்டி கதை. என்ன அப்பத்தை பற்றின கதையா தெரில, நானும் படிக்கல. ஒரு சிறுகதையை வந்து புத்தகமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீரில் நம்ம போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வான்கால போட்டிருக்காங்க. இதை ஆட்டோ ஒரு 10 வாங்கினேன். வாங்கி அப்படியே ஒரு நண்பர்களுக்கெல்லாம் அப்படியே கையெழுத்து போட்டு அப்படியே நம்ம சந்திப்பின் அடையாளமா ஒரு சின்ன அன்பளிப்பு. என்னது? புத்தகம் சார், புத்தகம். நண்பர்களுக்கு பரிசளிக்க ஒரு சின்ன புத்தகம். 5 ரூபாயா 10 ரூபாயா? 10 ரூபா. 10 ரூபா அது கொடுத்துட்டு மீதி 2 மிச்சமானது சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து கில்காமேஷ். இவர் பார்த்தீங்கன்னா கில்காமேஷ்ங்கிறது ரொம்ப பழமையான ஒரு தெய்வம். இந்த இதுல காந்தார தெய்வங்கள் மாதிரி உலகத்தின் மனித வரலாற்றின் முதல் காவியம் மெசபடோமியாவா. ஆமா, அங்க வந்து எழுதப்பட்ட ஒரு கல்லெழுத்துல எழுதியிருந்ததை கண்டுபிடிச்சு அந்த மொழியை படிச்சு இது பண்ணி அது என்ன கதைன்னு புக்காக்குனாங்கன்ட்டு. அதுவும் இதுவும் வான்கா தான் போட்டிருக்காங்க. ஒரு கிளாசிக்கா அந்த பைபிள் லுக்குல ஒரு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட் வாங்குறப்ப அதுக்கு ஒரு இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சிரித்த முகக்காரன் ஜப்பானிய சிறுகதைகள். தமிழில் புதுமை வித்தனா? புதுமை வித்தல் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அதாவது தமிழ் சிறுகதை இதுல வந்து ஒரு லெஜண்ட். இவர் நிறையா முடிஞ்சா படிச்சு பாருங்க. எல்லா கேட்டகரியிலையும் எழுதியிருப்பார். பேய் கதை, சாமி கதை, ஃபேண்டசி கதை எல்லாமே இருக்கும். இதுவும் அவர் இதுதான் டிரான்ஸ்லேஷன். இதுவும் புதுமை வித்தனுடைய டிரான்ஸ்லேஷன் தான். பிராங்கன்ஸ்டைன். ஆமா, பிரேத மனிதன் அப்படிங்கிற ஜப்பானிய சிறுகதை. பிரேத மனிதன் அப்படிங்கிற பேர்ல சின்ன சின்ன புக்கா இருக்கு. விலையும் கம்மியா தான் இருக்கு. இது ஒரு 80 ரூபாய், இது ஒரு 125. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அது கையில வச்சு வசதியா படிச்சுக்கலாம்ல. அப்படியே பேருந்துகளில் போடுறப்ப இந்த ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிற மாதிரி அப்படியே உள்ள வச்சுக்கலாம், ஈஸியா படிச்சுக்கலாம், பைக்குள்ள வச்சுக்கலாம். அப்புறம் இதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு இதுதான். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அந்த நான் இருவர். இது வந்து இங்கிலீஷ்ல சீக்ரெட் கேஸ் ஆஃப் ஹைட் அண்ட் ஜெகில்னு ஒரு. நான் கூட நான் இருவர் அன்னியன் மாதிரி ஏதாச்சும் டபுள் அது மாதிரி தான். ஒருத்தன் அவன் வந்து மல்டி பர்சனலா இருப்பான், ஒரு அரக்கனா மாறுற மாதிரி. ஏன்னா வாங்கியிருக்க புத்தகங்கள்லாம் ஏதோ பேருந்தில் படிச்சுக்கிட்டு போற புத்தகம் மாதிரியா வாங்கியிருக்கான். சைஸ் அந்த மாதிரி அவங்க இது பண்ணி அழகா இருக்கானா. ஏன்னா ரொம்ப நாளா வந்து பெரிய பெரிய புக்கா தான் இப்பெல்லாம் பார்க்க முடியுது. சின்ன புக்ஸ் ரொம்ப கம்மியா தான் வருது. ஒரு கையடக்க இந்த புக்கை எடுத்ததுமே நான் படிச்சு முடிச்சாலும் ஒரு கான்ஃபிடென்டா இது பக்கமும் கம்மியா இருக்கு. இது இந்த புக்கு வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை எழுதுனவங்க யாருங்கிறது தான் ஹைலைட்டே. இங்க பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு எழுதின புக்கு. இந்த புக்கை வந்து எங்க வாசிப்பை நேசிப்போங்கிற ஒரு குழு இருக்கு. அந்த குழுல படிச்ச நிறைய பேர் வந்து இந்த புக்கை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு இதை படிச்சா ஆகணும்ட்டு பார்த்தா கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டோம். என்னன்னா இது நான் வாங்கல, அந்த பொண்ணு கொடுத்தது, பாப்பாவே கொடுத்தது. அதுல இன்னொரு ஆமா இன்னொரு வருஷன்ல அது கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு. அதை வர வழியில வாங்குவோம். அடுத்து வந்து லட்சுமி மணிவண்ணன் 2 எலிகள் 2 வழிகள்.
இது இவர் வந்து ரொம்ப வருஷமா கவிதை எழுதிட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான தொகுப்புன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கவிதை வந்து நான் படிச்சதே கிடையாது. எங்ககிட்ட இப்ப இருக்கிற புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா கவிதை புக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். கவிதை நான் ரொம்ப அதிகம் படிச்சதே கிடையாது. நண்பர் ஒருத்தர் வந்து நீ கவிதை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பின்பக்கம் ஒரு கவிதை குட்டியா போட்டிருந்தது. படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி ஓகே, கவிதைகளை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதுக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதுன்னா முன்னாடி வந்து இந்த கவிதை புக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் படிப்போம், அது கொஞ்சம் செயல் பகுதி மாதிரி இருக்கும், மரபு கவிதை மாதிரி இருக்கும். ஐயோ நமக்கு ஒன்றும் புரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்துகிட்டு இருந்தோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் இந்த புது கவிதைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே கேட்கும்போது அடடா அப்படிங்கிற மாதிரி சில புக் இருக்கும். ஸோ அதனால இப்போ நாங்களும் கொஞ்சம் கவிதை படிக்க ஆரம்பிக்க போகிறோம். என்னடா ஏதோ பாவ மன்னிப்பு கொடுக்குற ஃபாதர் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? காதலித்து பார். அப்புறம் இதுவும் ஒரு கவிதை புக்கு. பிரபலமான கவிஞர் போகன் சங்கர். அவரை பத்தி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா ஏற்கனவே நான் ஒரு புக்கு படிச்சிருக்கேன், ஆனால் ஃபுல்லாக படிச்சது இல்லை. அதான் சரி ஓகே. காதல் கவிதைகள் மட்டும் இல்லாம நிறைய எல்லாமே கலந்து எழுதுவார் இல்லையா அவரு. அது இல்லாம கவிதை புக்கில் உள்ள ஒரு ப்ளஸ் என்னன்னா சீக்கிரம் படிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து கவிதைகள் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அடுத்து 3வது கவிதை. இந்த புக் ஃபேரில் இது வரைக்குமான புக் ஃபேரில் அதிகமான கவிதைகள் வந்திருக்கிறது, அதாவது நான் வாங்கியிருக்கிறதுங்கிறது இதுதான் வரலாற்று. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஆமாம், இது சதீஷ்குமார் சீனிவாசன் இந்த வான்கா பதிப்பகத்தில் ஒன் ஆஃப் த இதாக இருக்காரு. ஆனால் இவர் புத்தகம் வந்து இப்போதான் குமரகுருபரர் விருதா அந்த விஷ்ணுபுரத்தில் கொடுப்பாங்க. அந்த விருது வந்து இவர் வாங்கினாரு. உள்ள ஒரு 2-3 கவிதை குட்டியா இருக்கிறதா படிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல இடையில நண்பர் ஒருத்தர் வந்து இவரோட கவிதை ஒன்று ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஒன்று பகிர்ந்துருந்தாரு. அதை படிக்கிறப்பவே பரவாயில்ல, ஒரு நல்ல கவிதையா இருக்கு. கடவுள் நம்ம இப்படி கைவிட்டு இருக்க கூடாது, மரம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு காய் சொல்லி இருக்கலாம். இந்த இருக்குது இந்த அழுத்தாயின் அற்புதமான பாடம். இதே நம்ம முன்பக்கம் காட்டல பார்த்து நாங்கள் வாங்கணும் நினைக்கும் நண்பர்கள் வந்து வாங்கிக்கிறதுக்காக. இது பெஃபி அப்படின்ட்டு தமிழில் வள்ளிக்கண்ணன்கிறவர் வந்து முன்ன இருந்தவர். இந்த புதுமை பித்தன் அவங்க மாதிரி காலகட்டத்தில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு, அவர் எழுதினவருக்குலாம் இப்போ வந்து அவர் மொழி அவர் தான் மாஸ்கிங் காரிக்கையோட தான் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அது மாதிரி நிறைய இது வந்து அவர் இருக்காரு. இந்த வாட்டி வந்து நிறைய புக்கு படிக்கலாம் போல, குட்டி குட்டியா புக்கு வாங்கிருக்கலாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. இந்த பசித்த மரம் இதுவும் தமிழ்ல வந்து அந்த வள்ளிக்கண்ணன்கிறவர் தான் 12 இந்திய சிறுகதைகள், அதாவது இந்தியா லெவல்ல வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கிற கதை. அதுல சத்திய சித்திர கதையுமே ஒண்ணு இருந்தது. சும்மா உள்ளடக்கம் மட்டும் லைட்டா பார்த்தேன். அந்த பசித்த மரம்ங்கிறதே சத்திய சித்திரையோடைய ஒரு கதை தான். அதெல்லாம் டார்கெட் வச்சுட்டாங்க. ஆமா, பரவாயில்ல. இந்த வருஷம் 200 சிறுகதை படிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு டார்கெட் யூஸ் ஆகும். இது வந்து பிளம் கேக் ஆனந்தகுமார். இதுவும் ஒரு கவிதை. ஊர்ல இருந்து கிளம்புனா வந்து பெருசா புக்கெல்லாம் வாங்க போறது அப்படின்னு போலாம். அது அவர் வந்து எனக்கு இதா கொடுத்ததே ஒரு 10 புக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என் மனசு வந்து இது பண்ண ஆரம்பிச்சு. நம்ம கொஞ்சம் வாங்கலாம். நிறைய எப்பவுமே வாங்குற ஆள் நானு. அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. பரிசாவே 10 புக்கு வர்றப்போ நம்ம காசு கொடுத்தாவது கொஞ்சம் புக்கு வாங்கணுமே அப்படின்ட்டு இது பண்ணுது. ஆனா அந்த கவிதை தொகுப்பெல்லாம் எல்லாமே வந்து அவங்க கொடுத்ததுதான். இதுவும் வந்து கவிதையா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த வாட்டி கவிதை நிறைய வந்திருக்கப்பா. படிக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து நானே விரும்பி வாங்கிய புத்தகம். வாங்கினதுமே படிச்சுட்டேன். வியாசனை அறிதல் அப்படின்ட்டு. என்னன்னா மகாபாரதம் வந்து எப்பவுமே அது ஒரு சலிக்காத கதை. திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி அதான் அந்த மகாபாரதத்தை வந்து எப்பவுமே என்னன்னா ரொம்ப ஒரு ஃபேண்டசியான பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சில பேர் அது என்னப்பா சும்மா ஒரு கதை கட்டுக்கதை தானே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு கேரக்டர் எமோஷன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள சில நீதி நெறி கருத்துக்கள் இல்லை தத்துவார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறப்போ அதை எப்படி மகாபாரதத்தை நம்ம இது பண்ணலாம், வியாசன் என்னவா நினைச்சு அதை எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல ஜெயமோகன் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா ஜெயமோகனே மகாபாரதத்தை வெண்முரசுன்னு பெருசா எழுதியிருக்கிறாரு. மேல வந்து ரொம்ப பெருசா எழுதியிருக்காரு. எக்கச்சக்கமா எழுதியிருக்கு, 27 புக்குக்கு மேல. ஆனா என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு
ஃபர்ஸ்ட் ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்றது intro மாதிரி. 1000 பக்கம் போகும். அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு சின்ன அறிமுகமா அவர் என்ன நினைச்சதை எழுதினாரு மகாபாரதத்தை, இல்ல அவர் மகாபாரதத்தை என்னவா புரிஞ்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கும் அந்த ஒரு அப்ரோச் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கினேன், படிச்சு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு வீடியோவே தனியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து இந்த புக்கு வந்து இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்குல்ல, அவங்க அடிக்கடி கடை அப்ளிகேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கு. அது நிறைய புக் ஃபேர் போறவங்களுக்கு தெரியும். அதுல போன தடவை வந்து இந்த 10 பாட்டு அதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பா போட்டிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டியான பிரிண்ட், அட்டையெல்லாம் டிசைன்லாம் சூப்பரா இருந்தது. அதில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த முருகாற்றுப்படை மட்டும் தான் படித்தேன், மற்ற எல்லாமே படிக்கல இருக்கு. இப்போ போனப்போ இந்த மாதிரி நாளைய தலைமுறைக்கு நாட்டுடைமை நூல்கள்னு நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் கலெக்ஷன் அது சில இப்போ வந்து என்னன்னா நாவல்கள் அந்த மாதிரி இதையுமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த காணா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் எழுதின இந்த பொய்த்தேவு அப்படிங்கிற கதையை அவரே எழுதின கதையா? ஆமாம், அவரே எழுதின கதை. டிரான்ஸ்லேட் நிறையா பண்ணியிருக்காரு அவரு. ஆமாம், டிரான்ஸ்லேட் நல்லா நிறையா பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு, அவரை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வலுது எதுவும் நான் படிச்சதில்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் இது நல்லா புக்கு நல்லா வெயிட்டாக பெருசாக இருந்தது. அதான் இது ரொம்ப இது எப்படின்னா இந்த சாகித்ய அகாதமி பதிப்பகம் மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகமும் ரொம்ப கம்மி விலையில புத்தகம் போடுற ஒரு பதிப்பகம். பதிப்பகம் கிடையாது, அவங்க கவர்மெண்டோடது. அந்த சௌரி யாரோடது? அரசாங்கத்துது. இது வந்து உள்ள சும்மா லைட்டா படிச்சு பார்த்தேன். இது ஏதோ கும்பகோணத்துல நடக்கிற கதை போட்டுருந்துச்சு. சரி நம்ம ஊர் பக்கமா இருக்குது, என்னன்னு படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இது வந்து அதே பதிப்பகத்துல தான், அந்த இதுலயே தான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலேயே வாங்கினது. கரிப்பு மணிகள் அப்படின்ட்டு ராஜம் கிருஷ்ணன் அவரோட. ஆமா, தூத்துக்குடியில உப்பள தொழில் இது பண்றவங்களுடைய வாழ்க்கைங்கிற மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாசிக் ரொம்ப காலமா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டோம். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், தலைவன் ஜெயகாந்தனோட புக்கு. இது எல்லாருமே ரொம்ப ஜெயகாந்தன் சொன்னாலே இந்த படிக்கணும்னு சொன்னாலே இந்த புக்கை தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜெயகாந்தன் சொன்னதுமே எல்லாரும் இந்த புக்கை சொல்லுவாங்க. இதை வந்து சீர் வந்து கம்மி விலைக்கு போட்டிருக்காங்க, 100 ரூபாய்க்கு. ரொம்ப கம்மி விலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த 2-3 தடவை ஸ்டால்ல பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 300 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருந்துச்சு. அதான் 100 ரூபாய்க்கு மக்கள் பதிப்பா போட்டிருக்கிறாங்க. இந்த புக்கை படிக்கணும், இது ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு புத்தகம் மாதிரி சும்மா சின்ன கதைகள் வாங்கினாலே கொஞ்சம் குழந்தைகள் தான் அப்படிங்கிறதுனால பொம்மைகளின் பேரரசன். அதுக்கப்புறம் ஆசானுடைய புத்தகம் ரொம்ப ரொம்ப பிரபலமான கதை. இதுவும் இதை நான் படிச்சது இல்லை, ஆனால் அங்கங்க பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. படிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வந்து எங்க தமிழ் ப்ரொஃபஸர் வந்து சொன்னாரு. அப்போ வந்து அப்பயே படிச்சு பார்த்தேன் அந்த கதை, நல்லா இருக்கும் இந்த கதை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆசானுடைய இன்னொரு கதை உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஏதோ குழந்தைகள் அட்வென்ச்சர் கதை மாதிரி தான் இருந்தது. குழந்தைகள் இலக்கியமா இறங்கி எடுத்துக்கலாம். குழந்தைகள் இலக்கியம், கவிதை அப்படின்லாம் நிறைய மாறுபட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க வராங்கன்னா நம்ம சொல்றதுக்கு நம்ம கிட்ட கதை இருக்கணும்ல. இந்த மாதிரி கதைகள் படிக்கிறப்போ கொஞ்சம் நிறைய கதைகள் வரும். ஏதோ ஒரு பதிப்பகம் பேர் வந்து போச்சு. இது ஒரு பிரபலமான ஒரு நாவல். அந்த தூக்காடு அப்படின்ற எழுதின தபால்காரன் அப்படிங்கிறது காணா சுப்பிரமணியம் தான் மொழிபெயர்த்தது. இது ஹாலிவுட் கதாநாயகன் மாதிரி பேர் இருப்பார், மார்ட்டின் தூக்காடு. ஆமா, இது நேர் விருப்பம்ங்கிற பேர்ல 100 ரூபாய்க்கு நிறைய புக்கு போட்டிருந்தாங்க. 100 ரூபான்னு ரஷ்ய இலக்கியங்கள் அது மாதிரிலாம் ஒரு ஸ்டால்ல அதுல இது இருந்துச்சு. அதுல இருந்து எடுத்தாங்க. அது மாதிரி இந்த 3 காதல் பப்ளிஷர் விருப்பம்னா பப்ளிஷர் இல்ல, அது வேற ஏதோ ஒரு பதிப்பகம். அங்க ஸ்டால் நம்பர் பேர் போட்டது வேற, இதுல நேர் விருப்பம் போட்டுச்சு, எனக்கு தெரியல. அப்புறம் இது இன்னொரு சிறுவர் கதைகள் அபாயப்பேட்டை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த கதை பார்த்ததும் பேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ள படிச்சு வெளியான புக்கு உள்ள அந்த கதை பேரை படிச்சு பார்த்தப்போ எனக்கு கதை பெருசா இல்லைன்னு தெரியல. ஆனா அந்த கதையில வர்ற கேரக்டர்லாம் அந்த கரையார், முதலையார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தமிழ் படுத்தப்பட்ட ஒரு இது மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு படிக்கும் போதே. 50 விலன்னு சொன்னாலே வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து 90s இருப்போம். அதுல கப்பல் செஞ்ச ஆளுங்க, ஏரோப்ளேன் செஞ்ச ஆளுங்கலாம். ஸோ அது வந்து அதுல வெளியான ஒரு புக்கை வந்து கதையை வந்து முழுசா தொகுத்து போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் இது
நாம் தொலைத்த மதுரை வீதி அப்படின்ட்டு ஒரு 2 பேர், தமிழினியால் கார்த்திகேயன் பார்க்கவிதை அப்படின்னு 2 பேர் சேர்ந்து மதுரையில் முன்ன இருந்த தெருக்கள் அது என்ன ஆனிச்சு சங்க காலத்துல அந்த காலங்கள்ல அதோடைய பேர் என்னவா இருந்துச்சு, இப்ப அது என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு. ஒரு வெள்ளக்காரன் வந்து யூடியூப் மதுரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட் அந்த மாதிரி பார்ப்போம் நம்ம. அது இவங்க வந்து ஒரு 10 வீடியோ தான் இதுல இது பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணாங்களாம். ஒரு வருஷம் அனுப்பிச்சாங்க ஒவ்வொரு இதுக்குமே இந்த சான்று வந்து பழைய இந்த பழைய செய்யுள்ல அதை பத்தி இருக்கிறதெல்லாம் சொல்றேன். இதுல இருந்தே எடுத்து பல காப்பியங்கள் அந்த இதுல உள்ளதுல இருந்து மதுரையை பத்தின ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. டாமின்சி கோட் படத்துல வர்ற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காங்களப்பா. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கார்ட்டூன் தான். அடுத்து காமிக்ஸ். முதல் காமிக்ஸ் சாலையில் ஒரு பூதம். 40 ரூபா போட்டுருந்துச்சு. சரி நமக்கு இப்போதைக்கு பட்ஜெட் வேறு நிறைய இல்லை, இன்னொரு குட்டியாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. நல்லா இருக்கேயா இங்கே வருங்க. அதாவது குழந்தைகளுக்காக ஜென்சி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி போட்டிருந்தாங்க. சக்கரத்துடன் ஒரு சாத்தான், டைலண்ட் டாக் மினி த்ரில்லர். அதுவும் ஒரு பேய் கதை. ஆக்சுவலாக அந்த டைலண்ட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான டிடெக்டிவ், மர்மமான விஷயங்களை ஆய்வு செய்கிற ஒரு டிடெக்டிவ். இந்த பேய் இந்த மாதிரி சமாச்சாரத்தை அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அதாவது சும்மா ஒரு பேய் கதையாக படிக்கலாம், ஒரு த்ரில்லிங்காக அதாவது அப்படின்றது. இது என்னமோ 3ஆம் தினம் போட்டு ஏதோ விசித்திரமாக ஏதோ வர மாதிரி போட்டிருந்தது. சரி இது என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன் என்கிட்ட இது இல்லாத சூப்பராக இருக்கு. அதனால சரி ஓகே இதையும் வாங்கிட்டு போவோம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுக்குற அந்த ஒரு குவாலிட்டி அதை வந்து கலர்ல பார்க்க முடியாது. இந்த பென்சிலை வச்சு அவங்க முடி அது வரைக்கும் கொடுத்துருக்காத வரைக்கும் அந்த கலர்ல கொண்டு வர முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்பவுமே ஒரு கிரேஸ் உண்டு. அதுக்கப்புறம் The good, the bad, the ugly, GBU மாமே அப்படின்ட்டு அது இதுவும் தைலண்ட் டாக் தான். அந்த பாருங்க சாத்தான்கள் எல்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிது அப்படின்ட்டு அப்படின்ட்டு அதான் சரி எதுவும் பேய்கதை தான் வாங்கிட்டு நைட் நேரத்தில் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லயன் முத்து காமிக்ஸே அதுக்கப்புறம் கைப்புள்ள ஜாக். இது ஏதோ குட்டி பையன் கவுபாய் கிட்ட போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. தலைவன் தோர்கள் யாருமா தலைவன் சொல்றீங்க அப்படின்னு இல்லை கேட்கறதுனால நான் சொல்லுவேன். என்னன்னா இது வந்து ஷான் வாங்கி ஒருத்தர் வந்து எழுதுகிற ஒரு தொடர் தோர்கள்ங்கிறது. இது வரைக்கும் இதில் தமிழில் ஒரு 12-13 புக்கு வந்துருக்குது. இது 13ஆவதோ 14ஆவதோ வர்ற புக்கு. இது ஒரு தொடர் கதையாக தான் இருக்கும். என்னன்னா தோர்னு சொல்லும்போதே தெரியும் அந்த நார்ஸ் மித்தாலஜி இருக்குல்ல, அதை வச்சு அந்த கடவுள் வைக்கிங் கடவுள் இவங்க அவன் பேர் என்ன தோர்கள் வந்து தோர் கிடையாது, அவன் வந்து அந்த மாதிரி அந்த நார்ஸ் மித்தாலஜி காலத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரு, ஒரு பெரிய வீரன். அவ்வளோதான். இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷத்துடைய பர்ச்சேஸ். அவ்வளோதான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து வாங்கிட்ட புத்தகங்கள். இவ்வளோதான் இந்த புக் ஃபேரில் வந்து வாங்கின புத்தகங்கள். அதை பற்றின ஒரு ஸ்டார்ட் இன்ட்ரோவும் கொடுத்துட்டோம். இதில் ஏதாச்சும் ஒரு புக்கு உங்களுக்கு சரி வாங்கலாம் சொல்கிறப்ப நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கி படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் அநேகமாக இது வந்து புத்தக விமர்சன வீடியோவாக இருக்கும். ஸோ அதில் மீட் பண்ணலாம்.